மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா குறித்து அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? முழுவரங்கு. ஹாசினி வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று அக்கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வரும் 24ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வருகின்றது. எனவே அந்த பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய விதமாக 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை, அதாவது 3 நாட்களுக்கு ஜெயலலிதா அவர்களுடைய இந்த 78வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக செயல்படக்கூடிய அந்த 82 நிர்வாக ரீதியான மாவட்டங்களிலும் செயல்படுத்த வேண்டும், கொண்டாட வேண்டும். அதே போல புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நிகழ்ச்சிகள், பொதுக்கூட்டங்கள், பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும் என்று அதிமுக தலைமை உத்தரவிட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பு நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் பங்கேற்க வேண்டும் என்ற அந்த விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயலிலே பங்கேற்கிறார். KP முனுசாமி உள்ளிட்ட மற்றவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் அந்த ரீதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்தந்த மாவட்டங்களிலே அவர்கள் இந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நிகழ்ச்சிக்கான பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தனியாக அட்டவணை போட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே வரக்கூடிய 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை அதிமுகவினர் அனைவரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு அதற்கான புகைப்படங்களை தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.